ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய். என் ஹஸ்பண்ட் சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் போடுவார். அந்த செய்முறை விளக்கம் தான் உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்குறேன். இது பார்த்தாவே தெரியும் எப்படி போடணும்னு சொல்லி. எப்போவுமே நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இட்லி மிளகாய் பொடி எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இதையே செஞ்சு எடுத்து போடலான்னு நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. செஞ்சால் கொடுங்க, எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இப்போ செஞ்சிட்ருக்குறாரு. செய்முறை விளக்கில் அதுலேயே இருக்குது. நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சது என்னென்ன போடணும்னு சொல்லி. இப்போ இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 3 நாள் ஆகும் இது போடுறதுக்கு. ஒரு நாள் நெல்லிக்காய் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெல்லிக்காய் எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். மிளகாய், கடுகு, வெந்தய பொடி, நல்லெண்ணெய். இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுவும் போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப நாள் வராது. ஊறுகாயில் பிடிக்கும்னு நம்ம வீட்லேயே பண்ணிக்கிறதா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடையில் வாங்குகிற ஊறுகாயில் என்ன போடுறாங்க, என்னென்ன ஊற்றுறாங்க, என்னெல்லாம் போடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. இதுனா சூப்பராக இருக்கும். நம்மளே நல்லா வாசமாகவும் இருக்கும். இது என் பொண்ணுக்கு கொண்டு போய் நாங்கள் கொடுப்போம். அப்புறம் பக்கத்து வீட்டு இருக்கிறவங்களுக்கு, சிஸ்டருக்கு எல்லாருக்கும் கொடுப்போம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுத்து இப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் வறுக்கிறார் இல்லையா, அது வறுத்து நல்லா பொடி பண்ணி அது போடணும். பாருங்கள் பொடி பண்ணது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் எல்லாம் கலர் எதுவுமே சேர்க்கல. கடையில் வாங்குறதெல்லாம் எவ்வளோ ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் கலரே எதுவும் சேர்க்கல. இது இப்படி எண்ணெய் காய வச்சு இதில் போட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு கலக்குறாரு. இது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது 3 4 நாள் ஆயிடுச்சு. இதை பண்ணி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள் எப்படி கொதிக்குது. இது எண்ணெய் உப்பு ஜாஸ்தி தான், ஆனால் மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.